நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிரியேட்டிங் ஃபார்முலே இன் எம்எஸ் எக்ஸல். அதாவது கால்சியில் எப்படி ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் தேவைப்படுது, எந்த சிம்பிள்ஸோட என்னென்ன ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? ஆஃப்டர் என்டர் த டேட்டா, ஒரு டேட்டாவை ஒரு செல்லில் என்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். Different types of the formula is differ for the depending upon the table. ஓகேயா? ஸோ ஒரு சில டேபிளில் நம்ம அரித்மெட்டிக் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில டேபிளில் கம்பேரிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில டேபிள்ஸில் வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த டேபிளுடைய ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி. ஓகேயா? பட் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஸ்டார்டிங் வித் த ஈக்குவல் டு சிம்பிள். ஓகேயா? மேக்ஸிமம் 100% ஆர் 99% வந்து ஈக்குவல் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஆர் மேனுவலாக நம்ம என்ட்ரு போடணும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் ஆர் மைனஸ் சிம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்ரிதிங் ஆல் த ஃபார்முலாஸ். ஓகேயா? இப்போ நம்ம எப்படி அதை என்ட்ரு போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, கிரியேட்டிங் எ ஃபார்முலா அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டாக வரக்கூடாது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். Operators are symbols for doing some mathematical and statistical and logical calculations, combinations of values. Okay. Operators are symbols. Operators அப்படிங்கிறது வந்து ஒரு சில டைப் ஆஃப் சிம்பிள்ஸ். என்னென்ன சிம்பிள்ஸ்? ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள் அண்ட் டிவிஷன் சிம்பிள், ஸ்லாஷ் சிம்பிள், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ இப்படி ஆப்ரேட்டர்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், செகண்ட் ஒன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், தேர்ட் ஒன் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் டெக்ஸ்ட் ஆப்ரேஷன். ஓகேயா? இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேயா? த ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். Arithmetic operators அப்படின்னாவே basically 4 operators. First one addition, second one subtraction, third one multiplication and fourth one division operation. இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் முக்கியமான 4 ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் ஆப்ரேட்டர்ஸ் அந்த சிம்பிள்ஸு, தென் அந்த சிம்பிள்ஸ்க்கு என்ன மீனிங், ஓகேயா, தென் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும், அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த டேபிள்ஸையும் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு டெமோவாகவும் ஒன்று காட்டுறேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆப்ரேஷன் 98 and 25. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூஸ் வருது? 123. இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஈக்குவல் டு B3 + C3. வாட் இஸ் த B3 and C3? B3 அப்படிங்கிறது இந்த காலம் இருக்கக்கூடிய காலமுடைய வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அண்ட் C3 அப்படிங்கிறது 25 இருக்கக்கூடிய பொசிஷன், அதாவது காலமுடைய வேல்யூவும் ரோவுடைய வேல்யூவும் சேர்ந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் 123 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டுறேன். இப்போ ஒரு டேபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள்ஸில் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எந்த காலத்தில் நம்ம ஆட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஓகே, தென் அந்த காலமுடைய வேல்யூ இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆயிடுச்சுனாவே நம்ம காலம் செலக்ட் ஆகிருக்கு ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, அப்போது இங்கே என்ன இருக்கும்? D4 இருக்கும். D4ங்கிறது காலம் Dயில் 4th ரோ. ஓகே, தென் ப்ளஸ் சிம்பிள். ஓகே, தென் ப்ளஸ் சிம்பிள். அடுத்தது இந்த காலம், ஃபர்ஸ்ட் ஒன் இந்த காலம், தென் ப்ளஸ் சிம்பிள், இந்த காலம் ப்ளஸ் சிம்பிள், இந்த காலம். ஸோ பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடணும். ஸோ என்டர் கொடுத்துட்டா தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அதனுடைய டோட்டல் வந்துடும். இப்போ இதே ஃபார்முலா இங்கே எல்லாத்துக்கும் நம்ம அப்படி தான் போடணுங்கிற நெசசிட்டி இல்லை. என்ன பண்ணணும்னா டவுனில் ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப், அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அப்படியே கீழே வரைக்கும் வந்துட்டு விட்டுறணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன எடுத்துக்கும்? எவ்ரி வேல்யூஸையும் இங்கிருந்து இங்கே ஃபார்முலாவை அசைன் பண்ணிக்கும். இப்படி தான் அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும். ஸோ இதே போல தான்
எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நம்ம பண்ண முடியும். ஓகே, என்னென்ன ஆப்ரேஷன்ஸு? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனன்ட் அண்ட் பர்சன்டேஜ். ஆல் ஆப்ரேஷன்ஸையும் இதே போல தான் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த இடத்துல சிம்பிள்ஸ் மாறும். அடிஷன்னா ப்ளஸ் சிம்பிள், சப்ராக்ஷன்னா மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன்னா ஸ்டார் சிம்பிள், டிவிஷன்னா ஸ்லாஷ் சிம்பிள். 2 ஸ்லாஷ் இருக்குது, பேக் ஸ்லாஷ் ஒன்று அண்ட் நார்மல் ஸ்லாஷ் ஒன்று, டிவிஷன் ஸ்லாஷ் ஒன்று இருக்கும். ஓகே, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேஷன். ஓகே, எக்ஸ்போனன்ட் ஆப்ரேஷன்னா கியூப், அந்த கேப் வரும் இல்லையா அது. தென் பர்சன்டேஜ் ஆர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த எல்லாத்தையும் இதே ஆப்ரேஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். என்ன சொல்கிறோம்? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாவே இட் இஸ் அ கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். கம்பேரிங், இது பெருசா அது பெருசா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேயா? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள் used for comparing two values such as greater than, less than, equal to or not equal to, greater than or equal to. So this operator is called as a comparative operators. Okay, so the tables கொடுத்திருக்காங்க. இந்த tablesல பாருங்க 98 and 100 அப்படி ரெண்டு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூஸ்ல அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, B3 greater than C3 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 98 அப்படிங்கிற வேல்யூ 100 விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இட் இஸ் அ ராங். ஸோ இந்த ராங் அப்படிங்கிறத இங்கே என்னவா டிஃபைன் பண்ணோம்னா ஃபால்ஸ். நீங்க சொல்லிக்கிற கண்டிஷன் இட் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடு. இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ஓகேயா? இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எம்எஸ் எக்ஸல் கால்ஸை யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்து டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ்டு டு ரெஃபரன்ஸ் செல் ரேஞ்சஸ். இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சை டிஃபைன் பண்றது தான் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ இங்க 3 டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், செகண்ட் ஒன் ரேஞ்ச் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர், தேர்ட் ஒன் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ். இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்னா நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன் அப்படின்னா இதை ஃப்ரீக்வெண்டா நம்ம எவ்ரி டைம் எக்ஸல் யூஸ் பண்ணும்போது கால்ஸ் யூஸ் பண்ணும்போது யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த ரேஞ்ச் ரெஃபரன்ட் ஆப்ரேட்டர்ஸ் உடைய சிம்பிள் என்னன்னா கோலன் சிம்பிள். ஓகே, கோலன் சிம்பிள். இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு 10 செல்லை நீங்க 10 செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? என்ன ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணும்? ஈக்குவல் டு அந்த செல் வேல்யூ பிளஸ் சிம்பிள், செல் வேல்யூ பிளஸ் சிம்பிள், செல் வேல்யூ பிளஸ் சிம்பிள் இப்படின்னு சொல்லி 10 டைம்ஸ் போடணும் இல்லையா? ஸோ இது ஒரு பிக் டாஸ்க். இதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல் வேல்யூலேருந்து லாஸ்ட் செல் வேல்யூ இந்த ரெண்டை மட்டும் நம்ம போட்டுட்டு இடையில இந்த கோலன் சிம்பிளை மட்டும் கொடுத்துட்டோம்னா இதில் இருந்து இது வரைக்கும் எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் அதை நீ டோட்டல் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மீனிங். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ நான் உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டுறேன். ஓகேயா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா D4 + E4 + F4 போட்டிருக்கோம். இதே போல் இப்போ நான் அந்த செல் ரெஃபரன்ஸில் நான் அந்த ரைட் சைடு உங்களுக்கு கூட்டி காட்டுறேன். ஓகே, ஈக்குவல் டு சிம்பிள், இந்த செல்லுடைய வேல்யூ, தென் கோலன். ஓகே, இந்த செல்லுடைய வேல்யூ. அப்போ D4 F4 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ வேல்யூஸ் எரர் வருது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சிம்பிள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுக்க முடியும். சிம்பிள் கொடுக்காம வேற ஏதாவது சிம்பிள் கொடுக்குறோம்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன சிம்பிள் கொடுக்கணும்னா SUM அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் அண்ட் ஃபைனலி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து வந்துருச்சு, வேல்யூஸ் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணும்? ஃபைனல் வரைக்கும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க இந்த கோலன் அப்படிங்கிறதா இங்கே ரேஞ்ச் ரெஃபரன்ஸ். ஓகே, இதில் இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுற ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம பார்க்குறோம். ஓகேயா? இப்போ கோலனுடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்கார்டினேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ்
கங்காடினேஷன் ஆப்ரேட்டர். கங்காடினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னாவே இட் இஸ் a மீனிங் ஜாயினிங் டுகெதர், ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு மீனிங் கங்காடினேஷன் அப்படின்னாவே. ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம அடிஷன் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல கங்காடினேஷனுக்கு வந்து நம்ம டில்டா சிம்பிள் யூட்டிலைஸ் பண்ணுவோம். டில்டா கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி 1 2 3 ப்ரெஸ் பண்ணுவோம். ஆர் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள், அட் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள் இருக்கும் இல்லையா, இந்த வரிசையிலேயே ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னதுங்க, டில்டா சிம்பிள், டில்டு. ஓகே, இந்த சிம்பிள் தான் கங்காடினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள். ஓகே, ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் லெஃப்ட் சைடு டில்டா சிம்பிள், ரெஃபரன்ஸ் ரைட் சைடு. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் ரேஞ்சை கொடுத்துக்கணும், எந்த செல்லிருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தென் டில்டா சிம்பிள் ஃபாலோயிங் அகெயின் நெக்ஸ்ட்டு செல் ரேஞ்ச். ஓகே, ஸோ இந்த இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் என்ன பண்ணணும்னா அந்த டில்டா சிம்பிளை கொடுத்துட்டோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இதனுடைய வேல்யூஸை நமக்கு போட்டு காட்டிடும். ஓகே, என்ன வேல்யூஸு, கங்காடினேஷன் ஆப்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னாவே பொதுவானது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, வென் டயக்ராம் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா நம்ம மேக்ஸில், அந்த வென் டயக்ராமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, 2 சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த 2 சர்க்கிளையும் நம்ம ஹாஃபாக ஜாயின் பண்ணும்போது இந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் எது பொதுவாக இருக்கோ அந்த பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயினிங் எடுத்துக்குவோம். அதான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல் ஒரு டேபிளில் ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும், இன்னொரு செட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும். இந்த 2 செட் ஆஃப் ரேஞ்சையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த 2 செட் ஆஃப் ரேஞ்சில் விச் ஒன் காமன் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆப்ரேட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ரேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணுற ஆப்ரேட்டர் தான் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற டேபிளில் பாருங்கள், 7.19 அப்படிங்கிற அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வந்து A2ல் இருந்து D3 வரைக்கும் ஒரு ரேஞ்ச். A2ல் இருந்து D3 எங்கே இருக்குது, A2 இந்த ரெட் கலர் பார்டர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகே D3ல் முடியுது. D எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3 எங்கே, இங்கே இருக்குது. ஸோ இதில் முடியுது ஃபஸ்ட்டு ரேஞ்ச். செகண்ட் ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, B2ல், B2 இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது க்ரீன் கலர் பார்டர். ஓகே, எங்கே முடியுது, E4ல் முடியுது, E and 4 இந்த இடத்துல முடியுது. ஓகே, இப்போது இந்த ரெட் கலர் பாக்ஸுக்கும் இந்த க்ரீன் கலர் பாக்ஸுக்கும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா, B2, C2, D2, B3, C3, D3 இந்த 6 வேல்யூஸ் தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த 6 வேல்யூஸு இந்த ஒரு செட் ஆஃப் ரேஞ்சை எடுத்து காமிச்சிடும். அதாவது B2ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த B2, ஓகே இந்த B2ல் ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுது, D3ல் முடியுது அப்படின்னு சொல்லிடும். இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகேயா, பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது 2 டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி அதை என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் ஏதாவது ஒரு ரேர் கண்டிஷன்ஸில் தான் நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேயா, எப்போ அப்படின்னா ரேர் கண்டிஷனில் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் இந்த டெக்ஸ்ட் ஆப்ரேட்டரை. எப்போ அப்படின்னா இன்கேஸ் ஒரு பர்சனுடைய நேம் அண்ட் ஃபாலோயிங் த ஃபாதர் நேம் இப்படி வரும்பொழுது தான் நம்ம இதை ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம், சுப்பு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. சுப்பு அப்படிங்கிறவர் வந்து அப்பா, ராம் அப்படிங்கிறவர் வந்து சன். ஓகே, அப்போது ராம் சுப்பு அப்படின்னு ஃபாலோயிங்காக வரும்போது தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேயா, இதுக்கு உண்டான சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் அண்ட் சிம்பிள் போடுவோம் இல்லையா, அந்த சிம்பிள் தான் ஆம்பர்சன் சிம்பிள் தான். ஓகே, ஸோ நம்பர்ஸை கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு வந்து டில்டா சிம்பிள், டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள், ஆம்பர்சன் சிம்பிள். ஓகே, ஸோ அடிஷனுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள். இப்போ உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிற டெமோ வந்து பாருங்கள். இப்போது இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள், தென் ஃபஸ்ட்டு இவருடைய நேம், தென் என்ன சிம்பிள் யூட்டிலைஸ் பண்ண போகிறதுக்கு ஆம்பர்சன் சிம்பிள். ஓகே, தென் ஃபாலோயிங் சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா ராம் சுப்புன்னு சொல்லி ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கன்கார்டினேஷன்ஸ் டெக்ஸ்ட்டில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரெசிடென்ஸ்னு சொல்கிறாது. ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்போனன்ட் ஒர்க் ஆகும், செகண்ட் ஒன் நெகோஷியன், தேர்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், த லாஸ்ட் ஒன் அடிஷன்.